Hello friends, welcome to ARK Diaries. Chennai Redhills Madrasbikecare shop தாங்க வந்திருக்கோம். போன வீடியோல பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் சூப்பர் மீட்டியார் 650, மீட்டியார் 350 னு எல்லாமே லேட்டஸ்ட் பைக்ஸா பார்த்திருந்தோம். சோ இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரெண்டு விண்டேஜ் புல்லட் இருக்குங்க ராயல் என்ஃபீல்ட். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா குரோம்ல ரெடி பண்ணிருக்காங்க. சோ அந்த விண்டேஜ்லயே நம்ம ஒரு 30-40 வருஷம் முன்னாடி போய் வாங்குற மாதிரி இருக்கு புது பைக். அண்ட் இந்த பைக் பாத்தீங்கன்னா அப்படியே கான்ட்ராஸ்டா உங்களுக்கு வந்து அலாய் வீல்ஸ் கொடுத்து இந்த பெயிண்டிங் இதுலயே பாத்தீங்கன்னா yellow, blue, மெரூன் நிறைய கலர் நம்ம பண்ணிட்டோம். ப்ரோ ரெண்டு பைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. என்ன கண்டிஷன்ல வந்திருந்தது? ஸோ ரெண்டுத்துக்கும் இந்த மாதிரி குரோம்ல ரெடி பண்ணணும் இல்லைனா இந்த மாதிரி அலாய்ஸ் போட்டு ரெடி பண்ணணும்னா பட்ஜெட் மாறுமா? எது நம்மளால குயிக்காக பண்ண முடியும்? அந்த மாதிரிலாம் சொல்லிடுங்க ப்ரோ. பிரதர் பார்த்தீங்கன்னா ஒரே கொஸ்டினில் லாக் பண்ணிடுவாப்புல. ஸோ இட்ஸ் நாட் பேட், பட் ஸ்டில் ரொம்ப பேருக்கு தெரியணும் என்னதுன்னா. கைஸ் ஆக்சுவலாக இந்த வண்டியோட கண்டிஷன் சொல்கிறேன். இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்காப்புல வெளியே. பட் வண்டி ஓட்டவே இல்லை, நின்றுச்சு. ஸோ என்ன ஆயிடுச்சு, இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ணலை. டேங்க் பிளேட்டிங் பண்ணி பெயிண்டிங் பண்ணியிருக்கோம், சைட் பாக்ஸ் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம், ஹப்லாம் பாலிஷ் பண்ணியிருக்கோம். மற்றபடி இதில் எதுவும் பெருசாக பண்ணல. இந்த வண்டி ரொம்ப நாளாக நின்ற வண்டியை நம்ம எடுத்து லைக் சர்வீஸ் பண்ணி இப்போ பக்காவாக ரன்னிங் கண்டிஷனில் பண்ணி கொடுத்துருக்கோம். கைஸ் இந்த மாதிரி லைக் ரீஸ்டோரேஷன் ஜென்ரலாகவே இந்த வண்டி ரீஸ்டோர்லாம் பண்ணோம். ஓல்டு புல்லட்டில் மினிமம் 1 லட்ச ரூபா இல்லாமல் டெஃபினட்டாக யாருமே பண்ண முடியாது. அப்படி அவங்க பண்ணுறாங்கன்னா குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் கண்டிப்பாக பண்ணுறாங்கன்னு அர்த்தம். பிகாஸ் இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு நார்மல் புல்லட்டே 2.5 லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்க சாதா. ஸோ ஏன்னா இப்போ இந்த மாதிரி விண்டேஜ் புல்லட்னா எல்லாமே நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். விண்டேஜ் எல்லாமே ரொம்ப பேர் சொல்கிறாங்க பிரதர் சில இடத்துல காஸ்ட்லியாக இருக்குது, உங்கள் இடத்துல என்ன பிரதர் 1 லட்ச ரூபாய் கம்மி பண்ணுறது இல்லையா ஒர்க்ஸ் எல்லாம்? இட்ஸ் நாட் லைக் தட். ஒரு 60-70க்கும் பண்ணலாம், பட் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வேலைப்பாடு இருக்கும். ரொம்ப பேர் கேட்குறது அதுதான், என்ன பிரதர் ஒரு 60-70க்குலாம் இன்றைக்கி நல்லா பாருங்கள், அலாய்வில் டயர் போகிறாங்க, ஸ்போக்ஸ் பிளேட்டிங் இருக்குது, பெயிண்டிங் இருக்குது, ஸ்பேர்ஸ் இருக்குது. 2.5 லட்ச ரூபா ஒரு புல்லட் இன்றைக்கி ஷோரூமில் விற்கிறான், அதை வாங்குறாங்க மக்கள் ஈஸியாக. பட் ஒரு ரீஸ்டோரேஷன் போகும்போது இன்ஜின் ஃப்ரேம் மட்டும் இருக்கும், மற்ற பொருளெல்லாம் பாதி பொருள் புதுசு போகும்போது யோசிச்சு பாருங்கள். அண்ட் சேம் டைம் விண்டேஜ் பைக்ஸ்க்கெலாம் ஒயரிங் கிட் நாங்களே செய்கிறோம். ஸோ இட்ஸ் என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்க்ளூசிவ்னே சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே ஒயரிங் கிட் வாங்கி மாட்டுறாங்க. பட் ரொம்ப பர்டிகுலர் சில மெக்கானிக்ஸ் மட்டும் தான் ஒயரிங் கிட் ஆளை கூப்பிட்டு செய்கிறாங்க. ஸோ தட் லைஃப் டைம் ரொம்ப சூப்பராக வரும். ஒரு 5 வருஷம் வருது ஒயரிங் கிட், 7 வருஷம் வருதுன்னா டெஃபினட்டாக 10-15 வருஷம் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த வண்டியில் அந்த மாதிரி வந்துட்டு லைக் பிளேட்டிங் பெயிண்டிங். ஸோ இதில் வந்து இப்போ பிளேட்டிங் பண்ணி ஃபஸ்ட்டு பெயிண்டிங் பண்ணி இந்த லைன்லாம் வந்துட்டு நம்மளே ஹேண்டில் பெயிண்ட் பண்ணிட்டு பேடு. ஸோ இந்த ஒர்க்கெலாம் பண்ணி 2 சைட் பாக்ஸ் பண்ணி மெத்ததெல்லாம் பாலிஷ் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணி இப்போ சூப்பராக ஒரு ரொம்பவே ஒரு நைஸாக இருக்கும் வண்டி ஓட்டுறது, அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது ஒரு விண்டேஜ் ஸ்டைல். அண்ட் இது வந்துட்டு பைன் க்ரீன். ஸோ இந்த வண்டி ஃபுல்லாகவே நம்ம பண்ணியிருக்கோம். லைக் நம்மக்கிட்ட கஸ்டமர் வந்து ஆல்ரெடி அவங்களும் எங்கேயோ பண்ணியிருந்திருக்காப்புல. மேபி அப்டேட் பண்ணணுமா இல்லை சாட்டிஸ்ஃபைடு இல்லையான்னு தெரில. ஏன்னா யாரோட வேல்யூ நம்மளும் குறை சொல்லக்கூடாது. எல்லாமே அவங்க ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பண்ணுறாங்க. எங்களோட ஒர்க்குக்கு நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ளஸ் எங்களோட ஒர்க்கு நாங்கள் பேசலாம், மற்றவங்களோட ஒர்க்கு நாங்கள் பேச போகிறது கிடையாது. மேபி அவங்களும் அவங்களோட இன்புட் கொடுக்குறாங்க, மேபி குவாலிட்டி மாறலாம் அதுக்கும் இதுக்கும். ஸோ எங்களோட குவாலிட்டி நாங்கள் எப்போவுமே எங்களது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பைன் க்ரீனு அலாய்வில் வித் டியூப்லெஸ் டயர். எதுக்கு அலாய்வில்னா இன்றைக்கி காலகட்டத்தில் சில பேர் வந்துட்டு ஒரு டெய்லி வேலைக்கு போகிறவங்களாம் பஞ்சர் ஆனால் வேலை ஒரு அவசரமாக வேலைக்கு போகணும், பஞ்சர் ஆனால் இந்த வண்டி தள்ளவே கூட முடியாது, தள்ள முடியாது. டிஸ்க் யாரும் கழட்ட மாட்டாங்க, கழட்டி போட மாட்டாங்க. ஸோ இந்த வண்டிக்கு பிரதர் சொன்ன மாதிரி டிஸ்க்கு செட் பண்ணியிருக்கோம். ஏன்னா யூஸ்வலாக ஒரு வண்டிக்கு டிஸ்க்கு வராது. இங்கே பாருங்கள், இந்த வண்டிக்கு இப்போ செட் பண்ணியிருக்கோம்ல, யூஸ்வலாக ஒரு வண்டிக்கு டிஸ்க்கு வரவே வராது, நம்ம தான் செட் பண்ணுறோம். ஸோ இந்த வண்டியில் டிஸ்க்கு செட் பண்ணியிருக்கோம். அலாய்வில் பைன் கிரீன் அண்ட் லேட்டஸ்ட்டாக இந்த ஹெட்லைட்லாம் லேட்டஸ்ட்டாக போட்டிருக்கோம். கஸ்டமரோட ரிக்வஸ்ட் தானே, கஸ்டமருக்கு என்ன தோணுதோ. இது கூட லேட்டஸ்ட் இல்லை, இதோட லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மோனோகிராம் பாருங்களேன். இப்போ ரீசெண்டாக புல்லட் 350 வந்ததில்ல, அதுக்கான ஆமாம் அதுக்கான மோனோகிராம். அண்ட் இந்த க்ரீன் வந்துட்டு ஒரு விண்டேஜ் க்ரீன். நம்ம ஓல்டு ஸ்கூல் சொல்ல மாட்டோம், நம்ம படிக்கிற காலத்தில் புல்லட்டெல்லாம் எப்படி இருக்கும்னு ஒரு இமேஜினேஷன் இருக்கும்ல. புல்லட்டில் வராருப்பா சாரு, அப்போ அந்த புல்லட் இந்த கலர். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் அ ஃபேவரட் க்ரீன் ஃபார் புல்லட், விண்டேஜ் புல்லட் லவர்ஸ். பெண்டெல்லாம் பிளேட்டிங் பண்ணியிருக்கோம். இந்த கியரு இங்கே பாருங்கள், கிக்கர் எல்லாம் பிளேட்டிங் கொடுத்துருக்கோம், ரொம்ப கிளாஸாக இருக்குது பாருங்கள், பிளேட்டிங் கொடுத்துருக்கோம். அண்ட் இன்ஜின் கஸ்டமர் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது, எனக்கு வந்து மெயின்டைன் பண்ண முடியாதுனால வி ஹவ் கிவன் பிளாக். ஸோ இதுதான் அந்த ஆயில் செக் பண்ணுறதுங்க. ஸோ அப்போவே வந்துட்டு ஆயில் செக் பண்ணுறது, அதுலேயே ராயல் என்ஃபீல்டுன்னு போட்டிருக்கு பாருங்களேன். ஸோ இது ஒரு விண்டேஜ் வண்டினால கிளியராக உங்களுக்கு தெரியுது. அண்ட் இது சைட்லுமே அந்த பாக்ஸஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள், உங்களுக்கு அந்த மோனோகிராம் லேட்டஸ்ட்டு 350 புல்லட் 350ஓட மோனோகிராம், ரியர் பைன் க்ரீன் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு ஒரிஜினாலிட்டியாக கொடுத்துருக்கோம். சீட் லைக் டேன் இல்லை ப்ரௌன் அந்த மாதிரி கலரில் ப்ரௌன், டார்க் ப்ரௌன், காஃபி ப்ரௌன் கொடுத்துருக்கோம். ஸோ ஓவரால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இப்போ ரெடி ஆகியாச்சு. மேபி நெக்ஸ்ட் வீக் டெலிவரி ஆயிரும். ஸோ 1 வீக்
நம்மக்கிட்ட விற்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஏதாவது ஆயில் லீக் ஆகுதா, இப்போ இப்படி நிற்கும் போது ஆயில் லீக் ஆகும், சம்டைம்ஸ் நடக்குங்க. ஏன்னா நாங்களும் பர்ஃபெக்ட்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், ரெடி பண்ணி நிற்போம், சம்டைம்ஸ் ஆயில் லீக் ஆகும், எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி ஓட்டி பார்ப்போம், அப்போ எதாவது லூஸ் ஆகுற ஆகும், திருப்பி அதை ரெடி பண்ணி டெலிவரி கொடுப்போம். ஓகே ஓகே ப்ரோ நம்ம இந்த வீடியோவில் நிறைய பேச போகிறோம். ஏன்னா நிறைய பைக்ஸ் இங்கே இருக்குது. இப்போ டைம் ஆல்மோஸ்ட் நைட் 8:30 மணிக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். விடிய காலையில் எடுப்போம் 6 மணிக்கு 5:30 மணிக்கு அப்படி ஆரம்பிக்கும். வயசாகிட்டே போதில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ 8:30 மணிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சர்வீஸ் ஸ்டேஷனில் இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு லுக் எல்லாமே கொஞ்சம் வேகமாக போகும். ஒரு லுக்கு போயிடலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மீட்டிஆர் 350 போன வீடியோவில் பார்த்தோம். அண்டு இங்கே தண்டர்பர்டு ஒன்று ரெடியாக இருக்குது. அப்புறம் வந்து ப்ரோ அப்படியே நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே சிகைஸ், இது ஒரு க்ரீன் மெஜஸ்டிக் க்ரீன் மேஜிக் க்ரீன், இது ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒர்க் முடியல. அதோட ஹெட்லைட் வேணால் பாருங்கள், ரொம்ப ஒரு ரிச்சாக இருக்குது பாருங்கள். ஸோ அண்ட் இங்கே ஒரு சர்வீஸ் ஓட்டி சீட்டு ஸ்பெஷலி ஷீட்டுக்காக வந்துருந்தாங்க. பிகாஸ் எலக்ட்ராவில் வச்சுருக்கிறவங்க எல்லாம் லாங் ரைட்ஸ் போக முடியலங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இங்கே வருங்க க்ரிப்பாக உட்காந்த ஒரு கம்ஃபர்ட்டாக சீட்டு போட்டிருக்கோம். குட்டி பைக் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த குட்டி பைக் வேணும், ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பேர் பர்ச்சேஸ் பண்ணி அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்தது. இது ஆக்சுவலி சேல் கிடையாது. ரொம்ப பேர் கேட்குறேன், இது எங்கள் கேரேஜில் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வச்சுருக்கோம். இந்த பைக் சேல் இருக்குது. அண்ட் இந்த வண்டி வந்துட்டு ஒரு மாதிரி யூனிக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அவெஞ்சரோட அலைவில் அவெஞ்சரோட டயர் போட்டு புல்லட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இதில் ஒரு மோனோகிராம் ரெடி பண்ணுறோம் 2 சைடு. மோனோகிராம் மட்டுமே 15,000 ரூபாங்க. எனக்கே தெரில, ஃபர்ஸ்ட் டைம் நானே பண்ணுறேன். அது வந்தால் தான் தெரியும் எப்படி இருக்குன்றது. அந்த மோனோகிராம் வெயிட் பண்ண. அண்ட் இங்கே ஒரு RX 100 மேபி நீங்கள் பார்க்கலாம். இந்த வண்டி ஆல்ரெடி பண்ணியாச்சு ப்ரோன்னு. அந்த வண்டி நல்லா இருந்தனால மறுபடியும் கஸ்டமர் அதே மாதிரி பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் இங்கே வந்துட்டு நம்ம கேரேஜில் யூஸ்வலாக நடந்துகிட்டே இருக்கும் மெஹந்தி கான்செப்ட். இந்த வண்டி இப்போ லேட்டஸ்ட்டாக ரெடியாக இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது ஒரே வண்டியானா டெஃபினட்டாக கிடையாதுங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் இல்லை ஒவ்வொரு கஸ்டமருக்கு போய்கிட்டே தான் இருக்கும். பட் சேம் வெஹிக்கலாக மேபி இருக்கலாம். அண்ட் இது நம்மளோட பீஸ்ட் பெரியவங்க எல்லாருக்கும் தெரியும். மெட்ராஸ் பைக்கில் இப்போது இந்த வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், Madrasbikecare நீங்கள் பாருங்கள் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு கஸ்டமைசேஷன். இந்த வண்டி நம்மளுது. ஸோ லாங் ரைட்ஸ் போனால் யூஸ் பண்ணிப்போம். அண்ட் டெஃபினட்டாக இந்த பீஸ்ட்டை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்ப்பீங்க. அண்ட் இது வந்துட்டு பாண்டிச்சேரியிலேருந்து நம்மகிட்ட வந்தது வெஸ்பா க்ரீன். வெஸ்பாவில் ஒரு ரெட் இருக்கும்ல மேட் ஃபினிஷில், டேங்க் சைட் பாக்ஸஸ் அண்ட் பிளேட்டிங், இன்ஜின் மேட் பிளாக், ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்போக்ஸ், ஹப், ரிம் எல்லாமே பிளேட்டிங் பண்ணி மட்கார்ட் பிளேட்டிங் பண்ணி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு தெரியல, பட் ஸ்டில் நல்லா வந்துட்டுருக்கு. அவுட்புட்டும் சூப்பராக வரும். அண்ட் ஃபைனலாக மோனோகிராம்ஸ் இங்கே வரோங்க. ஸோ கைஸ் லெட்ஸ் கோ லிட்டில் ஃபாஸ்டர். அண்ட் இந்த வண்டி மோனோகிராம் செஞ்சு போட்டிருக்கோம். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ கூட. இதே மாதிரி கேட்டு தான் மோனோகிராமை அந்த வண்டிக்கு. பட் இது கூட பரவாயில்லைங்க. உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டில் போனீங்கன்னா 4,000 ரூபா 4,500 வரும். பட் அதுக்கு நாங்கள் செய்கிறோம். ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. பட் ஸ்டில் வெயிட் ஃபார் த ஃபைனல் அவுட்புட். சர்வீஸ் சென்டர் போயிடலாம். வாங்க சர்வீஸ் போயிடலாங்க. ஏன்னா ரொம்ப பேர் லைக் சர்வீஸ் பண்ணணும்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோவாக இருக்க போது. ரொம்ப பேர் ஒரு டவுட் இருக்குது, மாடிஃபிகேஷன் சென்டர் தனியாக சர்வீஸ் சென்டர் தனியாலாம் கிடையாதுங்க. மாடிஃபிகேஷன் பக்கத்திலே சர்வீஸ் இருக்குது. லெட்ஸ் see here. ஸோ கைஸ் வெல்கம் டு அவர் சர்வீஸ் கேரேஜ். Madrasbikecareோட சர்வீஸ் சென்டர் தான். வாங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்ப்போம். கைஸ் ஆக்சுவலி இந்த வண்டியை பற்றி நம்ம காட்டக்கூடாது. பிகாஸ் மூவியில் சைன் பண்ணியிருக்கோம், படத்தில் நடிச்சிட்ருக்கு அந்த வண்டி. அந்த படம் வரும்போது அந்த வண்டியை நாங்கள் டீட்டெயிலாக காட்டுறோம். மொத்தம் 4 வண்டி ஒரே மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்குது. அண்ட் இதெல்லாமே சர்வீஸ் வண்டிங்க. ஸோ சர்வீஸ் முடிஞ்சு லைக் செக்கப் நடந்துகிட்ருக்குது. அண்ட் ஹியர் கைஸ் இந்த வண்டியை பற்றி நம்ம இப்போ பேசலாம். இது என்னுடைய வண்டி. மூவி நடிச்சிட்ருக்கு, நடித்து முடிச்சிருச்சு, ரிலீஸ் ஆக போகுது. பிரம்மாண்டமாக வந்துட்டு லைக் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த படம் இந்த பைக் நடிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஐ திங்க் சூன் யூ வில் சி இந்த பிக் ஸ்க்ரீன். அப்போது டெஃபினட்டாக இது வெளியே எடுப்போம். அண்ட் ரொம்ப பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, ஜாவா பராக் பண்ணுறீங்களான்னு. சி கைஸ் ஆக்சுவலி வி டோன்ட் டூ ஜாவா பராக். பட் ஸ்டில் நம்மளோட நெருங்கிய நண்பர்னால சில விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் மறுபடியும் இந்த வண்டியும் மூவி நடிச்சிட்டு இருக்குது. அண்ட் ஹியர் வி ஹவ் RX 100 டேங்க் 2 சைட் பாக்ஸஸ் மட்டும் பெயிண்ட் பண்ணியிருக்கோங்க. கஸ்டமர் நான் ஆக்சுவலி எங்கேயோ பண்ணியிருந்திருக்காங்க, பட் அந்தளவுக்கு திருப்தி இல்லை. ஸோ அவங்க நம்மகிட்ட வந்தாங்க, மெத்தட்லாம் பண்ணியிருக்கோம் பிரதர், ஓரளவுக்கு ஓகே. டேங்க்கு 2 சைட் ஸ்டீல், இங்கே பாருங்களேன் ஃப்ரண்ட்டில் 4 இண்டிகேட்டர்லாம் எனக்கு புதுசாக கொடுத்துருங்க. அப்புறம் இந்த காதுலாம் புதுசாக போட்டு கொடுங்க, மட்கார்ட்ஸ் எல்லாம் எனக்கு புதுசாக போட்டு கொடுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் அது போக இங்கே வாங்க, இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் நம்ம ஒரு RX 100 பிரம்மாண்டமாக ரெடி ஆகிட்டுருக்குது. சும்மா வாங்க அதையும் நான் காட்டுறேன். கைஸ் ஐ திங்க் ஹியர் வி டூ ஒன்லி ராயல் என்ஃபீல்ட் அண்ட் RX 100. RX 100 லவர்ஸ்க்கு எல்லாமே
ஒரிஜினல் RX 100 ஜப்பான் இன்ஜின். இந்த வண்டியுமே பிரம்மாண்டமாக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரண்ட்டில் அலாய்வில் வித் டியூப்லெஸ் டயர் அண்ட் இன்னும் இதில் வேலைப்பாடு நடந்துகிட்டே இருக்குது. ஸோ கைஸ் நீங்கள் RX 100 மாடிஃபைட் பண்ணணும் இல்லை ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணணும், டெஃபினட்டாக மெட்ராஸ் பைக்கர் வாங்க. வி வில் டூ தி பெஸ்ட் ரீஸ்டோரேஷன் ஒர்க். ஸோ கைஸ் இது எங்களோட ஸ்பேர்ஸ் ஏரியாங்க. அண்டு இது வந்துட்டு ஒரு ஓல்டு ட்வின்ஸ் பார்க் வண்டி ரெடி ஆகிட்டு இருக்குது. அண்ட் கைஸ் ஆல்மோஸ்ட் கேரேஜ் க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸ்டில் ஐ ஜஸ்ட் லவ் ARK Diaries, அதனால நம்ம வீடியோஸ் மேக் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம விண்டேஜ் பைக்லேருந்து லேட்டஸ்ட் பைக் வரையும் பார்த்துருப்போம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 பைக்ஸ் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்க்கிங் ஏரியாவில் இருக்குது. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 100+ பைக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம போனால் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ராயல் என்ஃபீல்டில் எந்த பைக் வச்சுருந்தாலும் சரி, சர்வீஸு, ஸ்பேர்ஸு, ஆக்சசரிஸ், ரெஸ்டோரேஷன் என்னன்னாலுமே நீங்கள் மெட்ராஸ் பைக்கர் ஷாப்பை கான்டெக்ட் பண்ணலாம். நம்ம நிறைய வீடியோஸ் வந்து கார்த்திக் ப்ரோவோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முதல் தடவை நம்ம பேஜுக்கு வரீங்கன்னா மற்ற வீடியோஸும் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அண்ட் ப்ரோ வீடியோக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு ஆட்டோமொபைல் சார்பான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.